கர்மம் கர்மம், கண்ட இடத்துல நின்று கழுத்தா இருக்குது. அவஸ்தை அவஸ்தை. வைத்தியநாதன் சார், என்ன சார் இதாச்சுங்க? அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்தி முதுகு சொரியுறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. பின்ன தண்ணியில ஓடும். தெரியாம கேக்குறேன், காரில் எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கிழமை கொடுக்குறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7.30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் ஏன் சார் ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா பேரிச்சம்பழமா வேணுமா? எப்படி வசதி? விக்டர், நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். என்னது? 4 டயரும் புதுசு, 4 மாசத்துக்கு முன்னாலதான் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் 800 ரூபாய் போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கு 200 ரூபா தானே? பெரிய கிளியோபாட்ரா பாடி, லட்சமா கொட்டுறதுக்கு. பையா இங்க வாடா. ஐயா கிட்ட படத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாதா? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும். கொடுங்க, அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலான்னு. ஆமா வணி, அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல, என்ன ஒரு 4-5 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனா அதுல என் போட்டோ இருக்கு. போட்டோவா? ஃபுல் ஃபிகரா பஸ்ட் வரைக்குமா? பஸ் சைஸ். ஒரு உங்க பேத்தல். மை காட், என்ன எங்க அண்ணா. அண்ணே முருகேசா, சவிக்குமா? சவிக்குந்தாங்க. சொந்தக்காரரா? இல்ல எங்க அப்பா. பயமா இருக்கா? எழுந்து போயிடலாமா? பயம் எதுக்கு? இது நம்ம கடை, கீழே கூட உட்காந்து சாப்பிடலாம். அண்ணா. ஓ யாரு வாணியா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃப்ரெண்டோட. அது நாகரிகம். அண்ணா இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஓ எஸ். சரி, நானு இந்த பக்கம் உட்காரத்துக்கு கர்ச்சீப் போட்டு இடம் பிடிக்கிறேன். தலையில உட்காந்துடாத. வேணு, இவர் தான் எங்க அண்ணா மிஸ்டர் வைத்தியநாதன். இவர் மிஸ்டர் வேணு, என் ஃப்ரெண்டு. ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் வேணு. சோ ஆம் ஐ கேரி ஆன் வாணி. மிஸ்டர் வேணு, நான் ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். உங்களை அப்புறமா பார்க்குறேன். வாணி, வாணி உட்கார். சார். என்னப்பா, ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல சார், கிளட்ச் கேபிள் ஏதோ மிஸ்டேக். முதலாளி தான் வரணும். முதலாளி எப்போ வருவாரு? நினைச்ச உடனே வந்து நிக்கிற முதலாளி நான் தான். அட, உங்க ஸ்கூட்டர் என்ன ரிப்பேரா? என்னடா கிளட்ச் கேபிள் ஏதோ தகராறு முதலாளி. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஐயாவுக்கு ஒரு சிங்கிள் டீ கொண்டா. ஓடுறா. விக்டர், டீ இருக்கட்டும், முதல்ல ஸ்கூட்டரை கொஞ்சம் பாத்துறேன். நான் அதை பாக்குறேன், நீங்க எதை பாக்குறீங்க? போட்டோ. ஆனா பொண்ணா? பொண்ணு நினைச்சேன். வயசு 10 18? சுமார் 20 இருக்கும். அது என்னங்க சுமாரு? நான் பார்க்கலாமா? நீ வேணா பாரு. வாணி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? அப்பா தெரியும். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா? வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது. அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை கையுமா சுத்திட்டு இருக்கா. நான் ஸ்கூட்டரை பாக்குறேன், என்ன விடுங்க. இத்த புடிங்க. வாங்க சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சத. கிடைச்ச மாதிரி தான். மாடியில ஒரு ஹால், ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி, கேன்சல். இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? முதல்ல அத கேளு. உப்பா பண்ணி வச்சிருக்க. கை காலை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாடி. தொட்டுக்க சக்கரை வைக்க மறந்துடாத. 10 செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? போன தடவை ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டு மாட்ட தெரியாதுன்னு மூலையில போட்டீங்க. இப்ப இந்த கடியாரத்துக்கு அல்பாயுசு போல இருக்கு. விசாலம் டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, உப்மா சாப்பிடுங்க. ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டலவா? என்ன சாப்பிட்டீங்க? 4 பூரி, பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு, தோசை, தோசை தொட்டுக்க வடை, வடை தொட்டுக்க போண்டா, ஏதோ தின்ன ஆளை விட. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, இந்த களி எடுத்துட்டு போ. விசாலம், ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டா. அம்மா, ஏண்டி
நான் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கூட. என்னால முடியாது, நீயே போய் எடுத்துக்க. ஓகே. ஹால்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. தெருக்கதவு மூடிதானே இருக்கு. ஏன் இதெல்லாம் கேக்குற? நான் ஸ்ட்ரீட் பண்ண போறேன். எதையாவது பண்ணி தொலை. 1 2 3. வசந்தி, என்னடி இது? இது டொமஸ்டிக் ஸ்பீக்கிங் ஆண்டி. வசந்தி, நீ இன்னும் சின்ன பாப்பா நினைச்சுக்காத. யூ ஆர் growing up minded. என்ன வணி, அவ என்ன செஞ்சா? அண்ணி, தெருவுல ஆணோ பெண்ணோ நிர்வாணமா ஓடினா அதுக்கு ஸ்ட்ரீக்கிங் சொல்லுவாங்க. இவ வீட்டுல அப்படி ஓடிட்டு இருக்கா. நிர்வாணமாவா? இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான். பிறந்த மேனியா கண்ணாடி முன்னால் நின்னு தன் வளர்ச்சியை பார்த்து ரசிச்சு பெருமைப்பட்டுக்குவாங்க. நான் கண்டிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. என்ன இது? உங்க அண்ணா வெந்நீர் கேட்டார், கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி அண்ணா, வெந்நீர். என்னண்ணா, கடையா ரிப்பேரா? ஆமாம்மா, எதை எப்படி சேர்த்தா பொருந்தும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பணி, எனக்கு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும். நீ போமா. வாணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னண்ணா? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில இங்க நடக்கிற சில தவறுகளை என்னால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியல. Of course, this is a very delicate point. வசந்தி அரை நிர்வாணமா அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவ இன்னும் குழந்தை இல்ல, அவளுக்குன்னு ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதை நீதாம அவளுக்கு புரிய வைக்கணும். குறும்புத்தனத்துக்கும் ஒரு விதமான குறுகுறுப்புக்கும் ஆசைப்படுற வயசு இது. எனிஹவ், நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். தேங்க்யூ. என்ன, என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்லம்மா. யூ கேன் கோ. இதாங்க வீடு. நிக்கிற டப்பா காரு மேல பூட்டி இருக்கேன், அதான் உங்க போர்ஸ். பூஜை. வாசு சார், இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஷாக் அடிக்கும். துள்ளி குதிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன அடிச்சிருக்கா? என்னப்பா இது? இந்த வீட்டுல கண்ட இடத்துல உயர போட்டு வச்சிருப்பாங்க. குட் மார்னிங் மெக்கானிக் அங்கிள். ஆமா, நான் தான். அப்பா பூஜையில இருக்காரு, வாங்க. என்ன பாப்பா, ஸ்கூலுக்கு புறப்பட போறியா? அங்கிள், நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேக்குறீங்களா? ஜோக்கா? புருஷன் வேலை விஷயமா லண்டனுக்கு போயிட்டு 1 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அவன் பொண்டாட்டி 5 மாசம் கர்ப்பம். ஓ, அது எப்படி? 1 வருஷம் புருஷனார தான் வெளியூர்ல இருந்தானே. அதே குழப்பம்தான் அவ புருஷனுக்கு வந்தது. ஆத்திரம் தாங்க முடியல. உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவளும் உண்மையை சொன்னான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவனை கொன்னு குடலை புடுங்கிட்டு வரேன்னு கோவமா கத்துனான். உடனே அவன் பொண்டாட்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா. மை காட், வாட் இஸ் செக்ஸி ஜோக். உன்னை நான் சாதாரணமா நினைச்சேம்மா, ரொம்ப முத்தி போயிட்டேன். இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே, அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு, வாங்க. ஹயோ விக்டர், சரியான பொண்ணுப்பா இது. முதல் கட்டத்துக்கே இப்படி அத்தந்தா எப்படி? 2வது கட்டத்தை பார்க்கலாம், வாங்க. வா விக்டர், என்ன விஷயம்? உட்காரு. தேங்க்யூ. தப்பா நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கூட்டி வந்தேன். ஒரு போட்டோ காமிச்சேன், அந்த போட்டோ இங்க. ஐயோ, என்ன போட்டோ இங்க? நான் என்ன பண்றேன், எதையாவது சொல்லி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஓ, அது இல்லப்பா, நேத்து பர்சுக்குள்ள ஒரு போட்டோ காமிச்சேன், அந்த போட்டோ. பதறாதீங்க பதறாதீங்க. மாடிக்கு போய் போஸ்ட் பார்த்து வந்துரும். அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஆஹா, வெளிப்பார்வே என்ன அட்ராக்டிவா இருக்கு சார். இங்க அவங்க 2 பேரும் காசு கொண்டு கொடுமா வாணி. வாணி ஒண்ணு இல்லம்மா, வாணி மேல போர்ஷன்ல பாத்துட்டு வந்துடலான்னு என்ன கூப்பிடுறாரு. வாடகை 250 ரூபா. 650. ஐ எம் ரெடி. ஐயோ, 250. சார் எங்க வேலை பாக்குறாரு? ஹோட்டல்ல வேலை பாக்குறேன். சப்ளைராவா இல்ல சரக்கு மாஸ்டராவா? அதுல பாப்பா. தப்பு வசந்தி, இவரு ஹோட்டல் சாணக்கியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வசந்தி, மாடி காஷ்மே உங்களுக்கு போஷனை காட்டேம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க, சாவி கொண்டு வரேன்.
எழுந்துருங்க. மேலதாங்க பாக்கணும். அங்க சைடுல காஃபி வரலையே. காப்பியா? அதான் வந்துருச்சே. தேங்க்யூங்க. அலையாதீங்க, முதல்ல காப்பி முழுங்குங்க. சீக்கிரம் வாங்க. அப்ப நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. பதனில் இருபிறப்பாளன். அம்மா அம்மா. ஐயோ விக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆசைப்பட்ட இடத்துலயே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து வச்சுக்கலாம். என் தொழில மாத்தாதீங்க. நான் மெக்கானிக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. விளக்கம் ஒண்ணும் வேண்டாம். வந்துட்டீங்கல்ல, ஏறுங்க. சீக்கிரம் வாங்க. வந்துட்டோம்மா. இதோ இதான் ஹால். அது ஹால் பிரமாதம். அதோ அதான் பெட்ரூம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, முதல்ல பெட்ரூமை காட்டாம ஹாலை காட்டுறியம்மா. அதான் பாத்ரூம். ஓ வண்டர்ஃபுல். பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல்? அது வேற ஒண்ணும் இல்ல. குளிக்கிறதுன்னா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம். 24 மணி நேரமும் குளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்கதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? கீழே குழாயை திறந்தா மேல தண்ணி வராது. கீழே குழாயை மூடிட அது வேண்டியதானே? எப்படி முடியும்? 6ல இருந்து 6:30 வரை அம்மா குளிப்பாங்க. 6:30ல இருந்து 7 வரை அப்பா. அப்பா அம்மா விடு, நீ எப்பமா குளிப்ப? 7ல இருந்து 7:30 வரை ஆண்டி. ஆண்டி வாணி ஆண்டி. ஷவர்ல குளிப்பாங்களா? ஆமா. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போடாது? ஏன் சார், நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா? நான் எல்லாத்தையும் கைட்டு போட்டு தான் குளிப்பேன். அங்கேயும் அப்படித்தான், நான் உள்பட. நான் வரேன் சார். பத்னி, எனக்கு அப்ப சான்ஸ் குளிக்கிறதுக்கு ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க. யார் குளிக்கிறாங்க, எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஐடியா ஐடியா. நான் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா வட்டி தான் 2.5% குறைய மாட்டேங்கிறானே. 2.5%. இட் இஸ் டூ மச். நான் வேணும்னா மோகன்தாஸா போன்லயே பிடிச்சி தரேன். நீங்களே பேசுங்களேன். நான் பேச மாட்டேன் சார். நீங்க தான் எப்படியாவது பேசி 2%க்கு முடிச்சு கொடுக்கணும். முயற்சி பண்றேன். நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன். ஓகே ஓகே. ஹலோ ஷீலா. ஹலோ சார். ஹலோ மேத்யூஸ், நான் தான் வாசு பேசுறேன். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஆல் இந்தியாவில இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்களா? 4th இருந்து அவங்களுக்கு 45 ரூம்ஸ் வேணுமா? அதனால இன்னையில இருந்து எத்தனை ரூம்ஸ் காலியானாலும் யாரும் கொடுக்க வேணாம். ஹலோ மிஸ்டர் வாசு, how are you? ஃபைன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸி. see you, bye. Hi Smarty. Hello, good afternoon sir. Good afternoon. Get me 29004. Okay. Hello operator. Get me 29004 please. Hi, listen here. உன் சாரிக்கு ஒரு பெல்ட் போறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்? அது எந்த நிமிஷத்துலயும் வழுக்கி கீழே வந்துரும் போல இருக்கு. That's enough. Here is your call. Thank you. Hello. Connect me to Miss Vani. Poor chap. Who is doing this connection job? So mischievous. Hello, yes, yes, I am here. எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சாணக்கியால. என்ன விஷயம் சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கு ரெடியா. என்ன ப்ரோகிராம்? யாரு? பாய் ஃப்ரெண்டா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். I'm sorry. I don't know you're a lesbian. You stupid. ஏய், யாரை திட்டுற? என் கலீக. எப்பவும் வல்கர் ஜோக்ஸ் அடிச்சிட்டே இருப்பாரு. But harmless fellow. Is it important? சி. எனக்கு எப்படி தெரியும்? அழகே உன்னை ஆராதிக்கிறேன். Your bookie is ready, sir. இப்பவே ஒரு பாய் மூலமா ஹேண்ட் டெலிவர் பண்ண சொல்லுங்க. Address? மிஸ் வாணி, யூனிவர்சல் டிராவல்ஸ், ஜிம் பில்டிங், 2nd floor. Okay. இந்த கார்டை அதோட டேக் பண்ணிடுங்க. Sender's name? Not necessary. Okay. என்னங்க, உங்க பேர் தானே மிஸ் வாணி? ஆமா. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அனுப்பிச்சாங்க? பேர் சொல்லல, நான் வரேங்க. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஹலோ வாணி. ரெடியா? ஓ எஸ். வேணும், இத பாருங்க. ஹாய், லவ்லி. யார் அனுப்பிச்சது? மிஸ்டர் வேணு. நானா? நோ. நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்ல.
அழகே உன்னை ஆராதிக்கிறேன். வாணி, இதை நான் உனக்கு அனுப்பியிருந்தா நிச்சயமா இப்படி எதிர்க்க மாட்டேன். அன்பே உன்னை அணைக்க வருகிறேன் அப்படின்னு தானே எதிர்ப்பேன். ஆமா, பெரிய ரோமியோங்கிற நினைப்பு. நான் ரோமியோ இருந்தா தானே இந்த ஜூலியட்டை லவ் பண்ண முடியும். ஆமா, இவன் ஆராதனை பண்றதுக்கு ஒரு அழகான பெண் எதுக்கு? பேசாம ஒரு கோவில் சிலை கிட்ட போக வேண்டியதானே மடைய. கிண்டல் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் தேவி, அந்த ஆள் என்னை விட ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டான். சப்போஸ் இருந்து நீ அவன் ஆராதனை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. மிஸ்டர் வேணு, என்ன அவ்வளவு குறைச்சு இடப்படாதீங்க. ஐ எம் ஃபார் யூ, எவர் ஃபார் யூ. தேங்க்யூ. இது என்னுடைய அபார்ட்மெண்ட் மாடியில. உங்க அபார்ட்மெண்ட்டை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே. வாணி, ஜஸ்ட் 5 minutes. எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ப்ளீஸ் கம். என்னடா, எனக்கு ஏதாவது போன் வந்ததா? வந்துச்சு சார். 10:30 மணிக்கு கிருஷ்ணன் ஒருத்தர் போன் பண்ணார். 1:15 மணிக்கு கோவிந்த மேனன், 3:15 மணிக்கு ஜெகத்சிங்னு ஒருத்தர். ஓஹோ, இந்தா நீ ஓடி போய் 2 டபுள் சவுண்ட் வாங்கிட்டு வா. சீக்கிரம் வா. ரொம்ப அழகான அபார்ட்மெண்ட். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு வேணும். இருக்கணுமே, ஏன்னா உன்னை நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க ஏதோ போன் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆஹா, ப்ளீஸ் சிட் டவுன். ஹலோ கோவிந்த மேனன், என்ன இல்லையா? ஓகே, சாயந்தரம் பார்க்கறேன்னு சொல்லுங்க. வேணும், ப்ளீஸ் எல்லையை மீறக்கூடாது. நீங்க ஒரு ஜென்டில்மேன்ங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேமா? ஐம் சாரி வாணி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐ பிஹேவ் லைக் எ பீஸ்ட். உன் முகத்தை பார்க்க நான் வைக்கப்படுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. I'll forget it. இப்ப நடந்த சம்பவத்தை நான் மறந்துடுறேன். வேணும், I'm for you, ever for you. Thank you. என்னம்மா இது? வண்டி நிக்குது, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அவரு படுத்துட்டு இருக்காரு. எங்க? கார் கடியில. எவ்வளவு நேரமா? அரை மணி நேரம் ஆச்சு. தூங்கி இருப்பாரோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விட்டர், முடிஞ்சு அவரை தட்டி எழுப்ப. தட்டி எழுந்திருக்கலன்னா? அடிப்பா, வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்கம்மா, இத வரேன். இந்த ஆளு எந்த பிராந்தியத்துல படுத்திருக்காரோ? இத இருக்கார. என்னங்க என்னங்க, அம்மா வெயில காயறாங்க, நீங்க என்னங்க இப்படி? ஐயோ, என் கை எங்கேயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சுப்பா. காயறாங்க, காரை ஓட்டினா இப்படித்தாங்க. கையை எடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காரை விட்டு கை எடுக்கணும், இல்ல கையை விட்டு காரை எடுக்கணும்? அப்படியே இருங்க, நான் மெல்ல மேல இருக்கிறேன். மெல்ல மெல்ல. கத்தாதீங்க, அப்படியே இருங்க. இடம் இல்லையாப்பா? அப்போ ரிவர்ஸ்ல எடுங்க. வந்தாச்சுப்பா. விஷாலம். விட்டர், யார் இவரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏம்மா, இவரை தெரியல, இவருதாம்மா உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சு நிரூபிங்களே. சும்மாரியா நீ? என் குரலை கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களா? ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏங்க, உங்ககிட்ட கயிறு இருக்கா? கயிறெல்லாம் இருக்கு. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். கவிதை நேயத்தோட காதலிக்கிற பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஏ வசந்தி, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளவர் புக்கேல எழுதி அமைச்சிருக்காங்க ஆண்டி. யார் அனுப்பிச்சது? என் பாய் ஃப்ரெண்ட். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆண்டி, தி அதர் சைடு ஆஃப் த மிட் நைட் நாவல் படிச்சிருக்கேன். பிளே பாய் ஜோக்ஸ் ஒண்ணு விடுறதில்ல. அப்டெக்ஷனை சேர்த்து நிறைய அடல்ட் பிக்சர்ஸ் பார்த்திருக்கேன். இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? வசந்தி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கெடல ஆண்டி, யூ ஆர் ராங். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம். யூ கேர்ள்,
நீ ரொம்ப இன்னசென்ட்னு நான் நினைச்சேன். நான் இன்னசென்ட்னு சொன்னா I am a hypocrite. Nowadays we come out frankly with what we know. சரி, அந்த பொக்கே எங்க? அப்படி கேளுங்க. உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா? துடிப்பா? Just a minute. ஆண்டி டியர், உங்க பிரின்ஸ் சாமன் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ரூமுக்குள்ள போவீங்க, கதவை மூடி தாப்பால் போடுவீங்க, படுக்கையில படுத்து I imagine. You naughty girl. அண்ணா வந்துட்டாரே. டாடி, what is this? இது என்ன கோலம்? என்னம்மா as usual கார் ரோட்ல நின்னு போச்சு. ரிப்பேர் பண்ண ரிசல்ட் இந்த அவதாரம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? அது விட்ட ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம். ஏன் டாடி, கார் ரிப்பேர் ஆகுமா? அது மறுபடியும் ஓடுமா? சும்மா ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். 5 நாள் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு விக்டர்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 23ஆம் தேதி முக்கியமான கல்யாணம் இல்லையா? அதுக்கு நானும் உங்க அம்மாவும் ஜம்முன்னு கார்ல போனா தானே கௌரவமா இருக்கும். அண்ணா, 23ஆம் தேதியோட ஞாபகத்துக்கு வருது. 22ஆம் தேதி நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன விசேஷம்? நான் சொல்றேன். வேணுவே அன்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். இல்ல, ஆனா அந்த விசேஷத்துக்கு அவரும் வருவாரு. என்ன விசேஷம்? உங்க வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா நடத்தணுங்கிறதா என் ஆசை. அம்மா, டாடி, கங்க்ராட்ஸ். செல்வன் வைத்தியநாதனும் செல்வி விசாலாட்சியும் மாலை மாற்றிக்கொண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். நாளைக்கு நடக்க போற உங்க அண்ணனுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நானும் வரணும். எனக்கு ஆசைதான். அதோட உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் பரிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், நோ டவுட். ஆனா கண்டிப்பா அன்னைக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாங்கன்னே. அதோட 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் இல்லாம அந்த வியாபாரமே நடக்காது. இப்படி சொன்ன எப்படி? ஒரு அரை மணி நேரத்துக்கு வாங்க. சாரி வாணி, இன்னைக்கு ராத்திரி பிளைட்ல போறேன், நாளைக்கு ராத்திரி பிளைட்ல திரும்புறேன். அதோட அந்த ப்ரோக்ராமே என்ன? அங்க பாரு. போறோம், வாங்க போலாம். என்னைய பாக்குறீங்க? உன்னையும் அவ மாதிரியே ஒளிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அப்பா, எப்போ உங்களுக்கு அது ஞாபகம் தானே? என்ன, அந்த அற நிர்வாணத்தையும் இந்த அழகான பொண்ணையும் பாக்குறப்போ புத்த பகவானும் போதி மரமா ஞாபகத்துக்கு வரும். என்ன ரொம்ப தூண்டி விடுறாவா, போயிடுவோம். திருஷ்டி பற்றும் போல இருக்கு உனக்கு. ஏம்மா, வாசு கூப்பிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன்ப்பா, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அங்கிள், அங்கிள், பதறாதீங்க, நீங்க டாப்லெஸ்ஸா இருக்கலாம். கார பொண்ணு புடவையில உன்னை பார்க்கும் போது அசல் மாமி மாதிரியே இருக்க. திருஷ்டி வைக்காதீங்க, சீக்கிரம் ஒரு மாமாவை பாருங்க. கீழே பூஜை நடந்துட்டு இருக்கு, அப்பா உங்களை சீக்கிரம் வர சொன்னேன். ஹலோ, யார வாடியா? ஏமா ஞாபகம் இல்ல? உடனே வரணுமா? வர்ற மாதிரி இல்லையே, யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்கா இருக்கு. உடனே வரணும்னா இது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இருட்டுல வேணும்னா வரலாம். லாண்ட்ரி துணி போட்டிருக்கேன், இப்ப வந்துடும். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஒரு வேண்டுகோள். நான் கொடுக்கிற இந்த மாலைகளை நீங்க 2 பேரும் மாத்திக்கணும். சந்தோஷமா? வழி வழி. வா விக்டர். ஐயா, இயேசுவின் அருளாலே பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகி நீங்க 2 பேரும் பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு இப்படி உங்க கல்யாண வாழ்நாளை கொண்டாடிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும்மா. அண்ணா, இது உங்களுக்கு. அண்ணி, இது உங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? ரொம்ப விலை இருக்குமே. உங்க ஆசீர்வாதத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேனே. ஆண்டி, ஐ அம் வெயிட்டிங். ஓ, God bless you, my dear.
டாடி இது என்னோட பிரசன்டேஷன். Thank you. அம்மா உன் கண்ணாடியை கழட்டு. எதுக்குடி? கழட்டே. 10 வருஷமா அதே கண்ணாடியை போட்டுட்டு இருக்கேன். அதுல பவர் போயிருக்கும். அதே பவர்ல புது கண்ணாடியை வாங்கியிருக்கேன். போட்டுக்கோ. உனக்கு ஏறடி பணம்? ஜாக்கெட் மணில இருந்து வாங்கினேன். ஜாக்கெட் மணியா? ஆமா, நீங்க பணத்தை பாக்கெட்ல வச்சுப்பீங்க, நாங்க ஜாக்கெட்ல வச்சுப்போம். நிறுத்துங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன். சார், உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார். நான் ஒத்துக்க மாட்டேன். நாளை காலையில 6 மணி கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும். முடியாது சார். முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? அப்பவே சொல்லிருக்கணும். சொன்னே முடியாதுன்னு. அப்பயே 5 நாள் காரை கராஜ் வச்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு காலை வரணும் எப்படி? அது காரே இல்ல சார். என்னப்பா விக்டர், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பேச்சுல சுத்தம் வேணும். பேச்சுல சுத்தம் வேணும். அது எப்பவுமே சுத்தம் தாங்க. அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும் ஏன் விக்டர், 4 ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும். சார். கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்குதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. ஏமாந்தா ஏழமே விட்டுருவோம் போல இருக்கு. வேண்டாம், கையிலேயே வச்சுக்கிட்டு குண்டா குடா. முதலாளி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குதா? ஸ்க்ரூ டிரைவர். ஏண்டா விக்கிறியா? கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன். ஒரே குத்து. முதலாளி, ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லையா? வேண்டாம், எதுக்கும் பொடிரடே நடந்து கல்யாணத்துக்கே போயிட சொல்லு. இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு. அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க, சீரிங்க வெளியே எடுத்து விடுங்க. என்னப்பா நீ? ஐயோ, என்னங்க மணி 4 ஆச்சு. இந்த வேளையில எங்க புறப்பட்டீங்க? விக்டர் கராஜுக்கு ஃபோன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி, போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க, குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமா, கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா, கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறா. இதையுமா போன்ல சொல்றியா? சார், நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, கார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதாயா சொல்றேன். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிக்கும். அப்பா, கார் வந்தாச்சு. அடடே, கார் வந்தாச்சு. விசாலம், சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பார்த்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக் வாசு. இல்லனா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் ஏன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோட முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரேம்மா. பாய். பாய். ஏய் வசந்தி, இது உன்னுடைய தானே? ஆமா ஆண்டி. இங்க ஏன் கிடக்குது? சின்னதா இருக்கு, சைஸ மாத்தி நீங்களே ஒரு 1/2 டஜன் வாங்கி. ஏன் நீ போய் வாங்க கூடாதா? ஐயோ, உட்கார். விக்டர், இன்னைக்கு நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போறேன். என் காதலோட முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அதாவது நீங்க நேரா கீழே வாணிகிட்ட போய்
நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னான். உடனே கூட்டிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போறீங்க இல்ல? ஒரு அழகான பூச்செண்டை கட்டிட்டு போய் நானே வாடிட்டு கொடுக்க போறேன். பாப்பா, ஐயோ அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவ. ஆமா, எப்பமா வந்த? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்போ வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சேட்ட பையா, சைக்கிள் காத்தடிப்பா பாத்தடிப்பா. அட, ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள். எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே. எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இன்ச்சு இறங்கி இருக்கு. ஏமாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கெல்லாமா வந்து இந்த சைக்கிள் வந்துருச்சே, இந்த ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போறேன். அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பார்க்கணுங்கிறேன். ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கிறேன். அப்ப பார்த்துட்டே போயிரு. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது இந்த ஐடம். நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்ல உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கைவசம் 10 ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய, நீயுமா இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டனா? You need security of life. எதுக்கோ கேட்ட. More than sex. You need security of life. More than sex. வாசு அங்கிள், ஒரு ஜோக். Tell me. A widow, Lily her name. First day, postman came. Second day, washerman came. Third day, a milkman came. 10th month, a baby came. Can you tell me who plays the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. வாணி, தள்ளி எடு. வாணி, I am extremely sorry. You idiot, you fool, you son of a... Mill owner. இப்படிதான் காரை ஓட்டுறதா? இந்த ஆக்சிடென்ட்ல என் கையோ காலோ இல்ல உயிரோ போயிருந்தா? நான் தான் third party insurance cover பண்ணிருக்கேன். Hell with it. அப்பா, ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிரு. எங்கயாவது அடிபட்டு இருந்தா சொல்லு. ஏன் அடிப்பட்ட இடத்தை பார்த்து ரசிக்கவா இல்ல வைத்தியம் பார்க்கவா? உன் பாடியில எங்க டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்குண்டான செலவுக்கு நான் பணம் தரேன்.
பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்குற இடம் இது இல்ல மேம், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுற? என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு, என் மேல மோதிரத்துக்கு. நீ தான் ராங் சைடுல வந்த. டோன்ட் bluff. நீ கூப்பிட்டாலே நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் அத பாத்துட்டே வரல. நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் வந்த. என்னப்பா ஆக்சிடென்ட்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்னை பார்த்த உடனே தெரியுது. அதனால தானே ஆக்சிடென்ட். ஏப்பா அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல அங்கிள். டீனேஜ் கேர்ள் மேல வந்து மோதுறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள், சைக்கிள். என்னது சைக்கிள் மாதிரியே தெரியல. எவனோ படுத்து ஆத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். ஆஃப்டர் ஆல் சைக்கிளா? என்ன பண்ண போற? கார். ஆஃப்டர் ஆல் கார். ஆஃப்டர் ஆல் கார். ஆஃப்டர் ஆல் கார். மிஸ்டர், இன்னும் 2 நாளுக்குள்ள புது சைக்கிள் வாங்கி 571 10th Cross Street, ஜெயநகர். That is my address. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தல, உன்னை சும்மா விட மாட்டேன். மெக்கானிக் அங்கிள், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வரேன். வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு. பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தா போதும். அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா வண்டி இப்படி பள்ளம் பண்ணிட்டு போயிட்டாலே, என் ஷெட்டு இங்கதான் இருக்குது. வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லைங்க. வேற புது கார் தான். பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. நான் ஏன் பார்க்கணும்? எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும். இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏன் தப்பு இல்லைன்னு. நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும். அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100. என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே, 150. இல்லன்னா வேற ஆளு கிடைக்காமல போயிடுவான். பையா சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பிகிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டினா நான் ஏற மாட்டேன். நானே வண்டி ஓட்டுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். விமல், யார் இவரு? ஹென்ரி ஃபோர்ட். நாளைங்க அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்றவருங்க. அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க. இந்த கார் கூட என் ஷெட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்? ஷட்டர் விழுந்திருக்கேன் அங்க கார்ல. விமல், என்னப்பா அது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. நான் தான் 4 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்குமா பேசுற? எந்த எதுக்காக கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி. நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த தம்பி இல்லைங்க. ஏப்பா உங்க பேர் என்ன? விமல். விமல். ஐயோ விமலப்பா, விமலப்பா. என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் கார் கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சா? எப்பா கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். திடீர்னு சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ, என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த கார்ல சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க. அந்த பொண்ணு லெஃப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெஃப்ட்ல வந்தேன். சரியா அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடிமுழி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. அப்புறம் நீங்க ஏன் கண்ணு முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்டப்பா. அப்பா, டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேள்வி இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல. அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லைங்க, அது பாட்டுக்கு இப்படி இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குய்யோ குய்யோன்னு ஒரே அழுக. ஏப்பா அந்த அழுகை நீ கேட்ட இல்ல? சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது? சொல்லேன்ப்பா. இரம்பா விமலப்பா, அந்த பொண்ணு இத்தினூண்டு தான் இருக்கும், பெடல் சைஸ். ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா. போட்டு மொத்த 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 மொத்தனால காரை பையனை விட்டா. சரி, இப்ப என்ன செய்யணும்? அப்பா, புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும். பேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். சரி, உனக்கு இம்போர்ட்டட் கார் வேணும், அவ்வளவுதானே? 2 நாள்லயே வேணும். என்ன புது சைக்கிளா இல்ல பழைய சைக்கிள் ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் தடவி கொண்டு வந்திருக்கியா? என்ன பதில காணும்? இல்ல, கசக்கி போட்ட மாதிரி விழுந்திருக்கே. ஒரு ஷேப்புக்கு வந்து கேட்டா பெட்டரா இருக்கும். அது புது சைக்கிளான்னு கேக்குறேன். பில்லு வச்சிருக்கனே. பில்ல எப்படி நம்புறது? கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. வரேன் வரேன்.
ரைடிங் ஸ்மூத்தா இருக்கும்ல? நான் ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஷீ கோஆபரேட்டட் வெரி வெல். ஷீயா? லேடி சைக்கிளாச்சே. சரி நீ போலாம். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? நோ தேங்க்ஸ், நோ சான்ஸ். பாய். என் பேரு விமல். நப்ஸ். குட் பை. வாணி, உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? வாசு, என்னுடைய பகல் நேரங்க கூட ராத்திரியை விட ரொம்ப இருட்டா இருக்கு. மை டேஸ் ஆர் டார்க்கர் தென் நைட்ஸ். எனக்கு பாதையே தெரியல. வாணி, நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? அத பத்தி நான் சிந்திக்க விரும்பல. உங்க கல்யாணம்? நான் என்ன முடிவு பண்ணல. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காம. அடட, மறந்தே போயிட்டேன். வசந்தி ரோலர் ஸ்கேட்ஸ் கேட்டா, நாளைக்கு வாங்கி கொடுக்கணும். அப்பா, வசந்தி, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. வசந்தி, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். வசந்தி, மை தும்சே பியார் கர்த்தா. ஆ? நான் ஹிந்தில உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். அப்பா, எனக்கு ரோலர் ஸ்கேட்ஸ் உடனே தேவை. ரோலர் ஸ்கேட்ஸா? அது ஏன் உனக்கு? கால்ல மாட்டிக்கிட்டு உருள்றதுக்கு. சாங்ஷன். வசந்தி, நேத்து என்ன பத்தியே நீ நினைச்சிட்டு இருந்திருக்கணுமே. நோ. அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி பேசிருக்கணுமே. நோ. நேத்து ராத்திரி உன் கனவுல நிச்சயமா நான் வந்திருக்கணுமே. நோ நோ நோ. அப்போ இன்னைக்கு ராத்திரி வரேன். வாட்? கனவுல? மிஸ்டர், why waste your time? நீயும் நானும் எந்த விஷயத்திலயும் ஒத்து போக முடியாது. ஒரே ஒரு விஷயத்துல முடியும். ஒரு ஹால்ல 2 கட்டில் தனித்தனியே போட்டிருக்கு. ராத்திரி நேரம் ஒரு கட்டில்ல ஒரு வாலிபன் தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னொரு கட்டில்ல ஒரு அழகான பெண் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ அந்த ஹாலுக்குள்ள போற, நீ அந்த கட்டில்ல படுப்ப. Of course நான் அந்த பொண்ணோட தான் படுப்பேன். இந்த விஷயத்துல தான் நாம 2 பேரும் ஒத்து போறோம். நானும் அந்த பெண்ணோட தான் படுப்பேன். My God. என்ன சார் ரிப்பேர்? தெரிஞ்சா உடனே செய்ய மாட்டேனா? அடையா பேசாமறா. அதான் தேடுறதுல. தேடுங்க தேடுங்க. என்ன ஆச்சு? ஐயா உட்டா உட்டா உட்டா. அறிவு கட்ட புண்டா. ஹாய் விக்டர். சரியா பிடிச்சிக்க தெரியாது. அட விமல், என்னப்பா இது புதுசா மோட்டார் சைக்கிள்? ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்தாரு. பட்டது பட்ட ஒரு ரயில், ஒரு கப்பல், ஒரு விமானம், இது மேல ஆசைப்படக்கூடாதா? உங்க அப்பன் என்ன போச்சு? எங்க அப்பந்து போகாம பின்ன உங்க அப்பந்தா போகும். அதானே. விக்டர், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா, ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமே. என்ன? வசந்தி வீடு பூட்டி இருக்கேன். உனக்கு தெரியாதா? ஆஹா. வெளிய பூட்டிக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. ஆ? என்ன பூட்டி இருக்குன்னா வெளியூர் போயிருக்காங்கன்னு புரியலையா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுன். சிவசமுத்திரம் பிக்னிக் போயிருக்காங்க. ஓ, இந்தாங்க. தேங்க் யூ. வசந்தி, எனக்கு பசிக்கல ஆண்டி. நான் ஃபால்ஸ் பக்கமா ஒரு வாக் போயிட்டு வரேன். ஆமா, வாக் போறதுக்கு புடவை எதுக்கு, பெட்டிக்கோட் எதுக்கு? ஆண்டி, ஃபால்ஸ் பாக்குறப்போ குளிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க யாராவது இருந்தா புடவை கட்டிக்கிட்டு குளிப்பேன். பொம்பளைங்க மட்டும் இருந்தா பெட்டிக்கோட்டோட குளிப்பேன். யாருமே இல்லைன்னா வேற மாதிரி